அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல உலர் திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஆரோக்கியமான உணவுகள் எப்போதும் சுவையற்றதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா உணவுகளும் சுவையில்லாமல் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இயற்கையாக வழங்கக்கூடிய பல சுவையான ஆரோக்கியமான சத்தான சூப்பர் ஃபுட்கள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் நம்ம ட்ரை கிரேப்ஸ். இந்த ஒரு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது அதிகமாகவே வந்து இருக்குது. இந்த உலர் திராட்சையில் நிறைய விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சனேட்ரிகள், வைட்டோநியூரியன்கள், பாலிஃபினால்கள் மற்றும் பல நார்ச்சத்துக்களானது இருக்குது. ஸோ இது மாதிரி ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த திராட்சையை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த உலர் திராட்சையை அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம உலர் திராட்சையை நம்ம சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பயன்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ரத்தம் சிறப்பாக இருக்கணும். ரத்தம் எந்த விதமான நச்சுக்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். ரத்தத்தில் அப்படி ஒரு வேளை நச்சுக்களானது இருக்குது, அசுத்தங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா இயற்கையாகவே நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டாலே போதுங்க. ஏன்னா நம்மளுடைய முகம் அப்பப்போ பார்த்திங்கன்னா வறட்சியாக இருக்கும். ஏன்னா முகப்பரு அப்படின்றது அதிகமாக வந்துட்டு முகம் வந்து பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த தோல் வந்து கருத்து போகிறது, இது எல்லாத்துக்குமே ரத்த அசுத்தம் தான் வந்து காரணம். கருப்பு திராட்சையை நீங்கள் தினமுமே உங்களுடைய உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் மற்றும் மேலும் பிற மாசுக்கள் இதை எல்லாமே அகற்றுவதை வந்து ஏற்படுத்துங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றி அப்படின்னு சொல்லலாம். கல்லீரல், சிறுநீரகங்கள் இதெல்லாம் திறமையாக வந்து செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். உலர் திராட்சையினுடைய நன்மைகள் ஒன்று மட்டும் கிடையாதுங்க, நிறைய இருக்குது. அதாவது இந்த திராட்சை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலை வந்து சுத்தப்படுத்தி தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் அகற்றக்கூடிய திறன் இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது. அதே யாருக்கெல்லாம் ரத்த அழுத்தமானது அதிகமாக இருக்கோ, பிபி லெவல் ஹையாக இருக்கக்கூடியவங்க அதை கட்டுப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் உலர் திராட்சையை வந்து பயன்படுத்துங்க. பொட்டாசியம் நிறைந்த இந்த உலர் திராட்சையில் சோடியத்தினுடைய அளவை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகளும் இருக்குங்க. ஸோ அதிக ட்ரைக்ளசரைடுகள் இருக்குது, அதிக கொழுப்புகள் இருக்குது. இதனால் இதய நோய்களை கையாளக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு பொருளாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்து இருக்குது அப்படின்னா அது திடீர்னு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாறாக இந்த திராட்சையை நீங்கள் ஊற வைத்து அதை சாப்பிடும் பொழுது குறைந்த ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியுங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைகளும் சரியாக போகும். ஏன்னா உலர் திராட்சையில் அதிக அளவு இருக்கக்கூடியதில் நார்ச்சத்தும் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுடைய மலத்தை லேசாக்கி லேசான மலமிளக்கியாக வந்து செயல்படுதுன்னு சொல்லலாம். இதே வழக்கமாக குடல் இயக்கங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறதுனால அப்பப்போ உங்களுக்கு மலச்சிக்கலை வந்து போக்கி கொடுக்கும். போதுமான நார்ச்சத்துக்கள் உட்கொள்றதுனால மோசமான உணவு பழக்கம், அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு, குடல் நுண்ணுயிரிகளுடைய ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நீரிழப்பும் அது ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க ஊற வச்சிருக்கக்கூடிய உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுக்கு ஆரோக்கியமான குடலை வந்து கொடுக்குதுங்க. மேலும் குடல் வந்து உப்பசமாகாமல் இருக்கிறதுக்கும் குடலில் எந்த விதமான நச்சுக்கள் தேங்காமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. மேலும் இந்த உலர் திராட்சையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். உலர் திராட்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா விட்டமின் பியும் அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பண்புகளுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பி இருக்கிறதுனால உடலில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அதோடு தொற்று நோய்களையும் வந்து தடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் உலர் திராட்சையை வந்து எடுத்துக்கோங்க. உலர் திராட்சைகளில் இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இரும்பு சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கு இந்த இரத்த சோகை அபாயத்தை குறைப்பதற்கு இந்த வந்து ஒரு சூப்பரான ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். கூடுதலாக திராட்சையில் பார்த்திங்கன்னா தாமிரமும் இருக்குது. இது இரத்த சிவப்பணுக்களுடைய உருவாக்கத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதனால் ஊற வச்ச திராட்சையை உங்களுடைய உணவில் நீங்கள் தினம்தோறும் வந்து சேர்த்துட்டு வாங்க. இது இரத்த சோகையை சீக்கிரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் சரியாக வராது. அப்படி வராமல் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அதனுடைய தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உலர் திராட்சையை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா உலர் திராட்சையில் தான் மெலடோனின் அப்படின்ற ஒரு பொருளானது இருக்குது. இது தூக்கத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. உலர் கருப்பு திராட்சைகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து குறைக்குதுங்க. ஸோ இதனால் தூக்க பிரச்சனைகளோடு தொடர்புடைய அலர்ஜி அறிகுறிகளை எல்லாம் குறைச்சி கொடுக்குது. கூடுதலாக இந்த கருப்பு திராட்சையை மாதவிடாய் வலியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பெண்கள் கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கோங்க. மாதவிடாய் காலங்களில் நீங்கள் இந்த உலர் திராட்சையை வந்து எடுத்துக்கும் பொழுது
அது உங்களுடைய வலிய வந்து போக்கக்கூடிய நிவாரணியா வந்து செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை மாதம் மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். அது வந்து உங்களுக்கு சரியாகறதுக்கு உலர் திராட்சை ரொம்பவே வந்து உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்ப வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. ஸோ நல்ல வாய் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலினுடைய அளவை பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுக்குதுங்க. அமிலத்தன்மை இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த உலர் திராட்சை ஒன்று போதும். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். திராட்சையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயசாகக்கூடிய நிலை வந்து தாமதப்படுதுங்க. உலர் திராட்சைகளில் ஆக்சிஜனேற்றிகள் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள் வந்து உங்களுக்கு சூரிய ஒளி, அதிக அளவு மாசுபாடு, பிற காரணிகளால் ஏற்படக்கூடிய சாத்தியமான சேதத்திலிருந்து உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாக்குது. சரும செல்களை பாதுகாக்கிறதுனால ஃப்ரீ ரெடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ தோல் செல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவினுடைய அழிவை வந்து தடுக்குதுங்க. இதனால் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாகுது. ஸோ நம்மளுடைய தசை நார்களில் நெகிழ்வுத்தன்மையானது கிடைக்குது. அதனால் சீக்கிரமாக வந்து நமக்கு வயசாகக்கூடிய ஒரு நிலையானது மாறுது. அதே போல் கருப்பு திராட்சையில் கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது வந்து குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதங்களுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகளை எல்லாமே வந்து தடுத்து நிறுத்துது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உயர் திராட்சையில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குது. இது கொலஸ்ட்ராலினுடைய அளவை ரொம்ப நல்லாவே வந்து குறைச்சிடும். அதனால் தினம் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உலர் திராட்சையினுடைய மற்றொரு நன்மை என்னென்னா, தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வரும்பொழுது முடி உதிர்வையும் நரைக்கிறதையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான திறன் இதில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இரும்பு சத்து, விட்டமின் சி எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்கிறதுனால இது இரும்பை உறிஞ்சுவதற்கு முடிக்கு உகந்த ஊட்டச்சத்தை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால் உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது முடியினுடைய ஆரோக்கியம், இயற்கையான நிறம் இது எல்லாத்தையுமே வந்து உங்களால் அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ உலர் திராட்சை பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். உலர் திராட்சை உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உலர் திராட்சையை யாருமே வந்து தவிர்க்கவே மாட்டீங்க. உலர் திராட்சையில் விட்டமின்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய மினரல்ஸும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திராட்சையை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்றது உண்டு. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் காலையில் எழுந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை எப்போயாவது உங்களுக்கு கிடைக்கும்போது எடுத்து சாப்பிட்டாலும் சரி, யார் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நல்லது தான் கொடுக்கும். உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. உடல் வந்து தேராமல் நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை வந்து அதிகரிக்க முடியுங்க. அதாவது ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உலர் திராட்சை உதவி செய்திருக்கு. தினமுமே இரவில் 20லேருந்து 25 உலர் திராட்சையை தண்ணீரில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் அந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டு திராட்சையை மென்று சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றம் தெரியும். அதாவது நீங்கள் உங்களுடைய இஷ்டம் தான். இதை நீங்கள் ஸ்மூத்தி மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்க நினைக்கக்கூடியவங்களும் உள்ள திராட்சையை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் திராட்சை சாப்பிடும் பொழுது உடனடியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். உடல் பலவீனமாக எப்போ இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னா இந்த திராட்சையை சாப்பிடுங்க. உடலுடைய வளர்ச்சியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இளநீர் போல் உலர் திராட்சையும் உடனடியாக உடலுக்கு நமக்கு ஆற்றல் வந்து கொடுக்கும். ஆற்றலை வந்து உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. சுகர் பேஷண்ட், அதாவது நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உலர் பழங்களை வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலர் பழங்களில் இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக. உலர் பழங்களில் இனிப்பும் கலோரிகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கரெக்டான லெவலில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதிகமாக எடுத்துக்கிட்டாதாங்க பிரச்சனை. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஒரு சில மாற்றங்களை கொடுத்துடும். மற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம். நார்ச்சத்து மிகுந்த உணவு அப்படின்றதுனால உங்களுக்கு ஜீரண மண்டலம் ரொம்ப சிறப்பாக இயங்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் அளவாக வந்து எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. கலோரி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உடல் பருமன், உடல் எடையோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா திராட்சையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு அளவை வந்து குறைச்சி கொடுக்கும். சல்ஃபைடு இதில் அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றுக் கோளாறுகள் எதுவுமே வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கும்.
மொத்தத்தில் இந்த உலர் திராட்சை உடலுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் மட்டுமே வந்து கொடுக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. தினசரி சேர்க்கறதுனால நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். ஸோ இயற்கையாகவே நம்முடைய உணவுப் பொருட்கள் மூலமாக நமக்கு நோயானது ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், அப்படியே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரத்துக்கும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த உலர் திராட்சையை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.